வணக்கம். நான் சைலேஷ் மரியனத்தன். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா வந்து என்ன ஆச்சுன்னா, நம்மளோட சட்டமன்றம் கூடுச்சு. அப்போ வந்து கவர்னர் வந்து ஆக்சுவலா உள்ள போய் ஸ்பீச் குடுக்காம வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அவர் வந்த வேகத்துல திரும்பி கிளம்பி போயிடுறாரு. ஸோ என்ன பிரச்சனையாச்சு? எதனால அவர் திரும்பி போறாரு? முதல்ல ஏன் கவர்னர் சட்டமன்றத்துக்கு வந்தாரு? அந்த விஷயம் நம்ம ஃபுல்லா டீடைலா இதுல அந்த பிரச்சனையோட லீகல் ஆஸ்பெக்ட்ஸ பத்தி மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆர்டிகிள் 176. என்ன இந்த ஆர்டிகிள் 176னா, கவர்னர் எதுக்கு சட்டமன்றத்துல வந்து ஸ்பீச் குடுக்குறாருன்றத விலாவரியா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த ஆர்டிகல் 176. ஆர்டிகல் 176 என்ன சொல்லுதுன்னா, ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போதோ, இல்லனா ஆர் ஒரு வருஷத்தோட ஜெனரல் எலக்ஷன் முடிஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் நடக்கிற ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து கவர்னர் வந்து ஸ்பீச் குடுக்கணும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நான் திரும்பி சொல்றேன். ஒரு வருஷம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஒரு வருஷம் ஆரம்பிக்குதுன்னா, அந்த வருஷம் ஆரம்பிக்கிற முதல் செஷன், அந்த வருஷத்துல நடக்கிற முதல் செஷன்ல கவர்னர் ஸ்பீச் குடுக்கணும்னு இருக்கு. அப்படி இல்லன்னா, அந்த வருஷத்துல எலக்ஷன் எதா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கே கவர்ன்மெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து முடிஞ்சிருது. அவங்க டென்யூர் முடிஞ்சு புதுசா அடுத்த கவர்ன்மெண்ட் எதா எலெக்ட் பண்ணி வந்தாங்கன்னா, அப்போ நடக்கிற அசெம்பிளில ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து கவர்னர் வந்து குடுக்கணும் அப்படின்னு இருக்கிறது வந்து நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்லயே நமக்கு போட்டிருக்கு. ஓகேங்களா? அதுதான் 176. நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். நீங்க கேளுங்க. Special address of the governor on the first session of the legislative assembly or after a new year of the session or after a general election. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்க ப்ரொவிஷன். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, கவர்னர் வராரு, வந்து ஸ்பீச் குடுக்கணும். ஆக்சுவலா நமக்கு வந்து இப்போ ஜான்வரி புது வருஷம் வந்துருச்சு. புது செஷன் நடக்குது. அதனால கவர்னர் வந்து ஒரு ஸ்பீச் குடுக்கறதுக்கு வராரு. ஓகேங்களா? இது கவர்னர் வந்துட்டு ஏன் இப்போ போயிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலா தமிழ்நாடோட வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க. அந்த ஈவென்ட்டோட எண்டுல வந்து நேஷனல் ஆந்தம் பாடி முடிப்பாங்க. இதுதான் வந்து வழக்கமா இருக்கிற ஒரு கன்வென்ஷன். ஓகேங்களா? நான் சொல்ற வார்த்தைய நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. கன்வென்ஷன். தமிழ்நாட்டுல இருக்க கன்வென்ஷன். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி, எப்போத்துலேருந்து நம்ம இந்த தமிழ் தாய் வாழ்த்த வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில பாடுறோன்றத பார்க்கலாம். இது வந்து கொண்டு வந்தது யாருன்னா, லேட் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா தான். மேடம் ஜெயலலிதா தான் இத கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்கன்னா, 1991லேருந்து இந்த இந்த கன்வென்ஷன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதாவதுன்னா ஃபர்ஸ்ட்டு அ அந்த ஒரு செஷன் ஆரம்பிக்குதுன்னா, அந்த அந்த புது வருஷத்துல இல்லன்னா ஒரு ஒரு புது அ அ எலக்ஷன் முடிஞ்சு ஒரு புது செஷன் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட் ஆந்தம் பாடுவாங்க. ஸ்பீச் எல்லாம் நடக்கிறதெல்லாம் நடந்து முடிச்சு, கடைசியில நேஷனல் ஆந்தம் பாடுறது தான் வழக்கம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம புது இயர் வந்தது. நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஸ்டார்ட் ஆச்சு. கவர்னர் அவங்க ஸ்பீச் குடுக்கறதுக்கு உள்ள போறாங்க. ஸ்பீச் குடுக்க உள்ள போய் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நேஷனல் ஆந்தம் பாடுங்க அப்படின்றாங்க. நேஷனல் ஆந்தம்னோனே இவங்க வந்து இல்ல ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலா தமிழ்நாடோட கன்வென்ஷன் படி ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில ஒரு செஷன் நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்டு அங்க பாடுறது ஸ்டேட் ஆந்தம். அதுக்கப்புறம் எல்லா இந்த டிபேட்ஸ், டெலிபரேஷன்ஸ்லாம் முடிச்சோனே கடைசியில நேஷனல் ஆந்தம் பாடுறது தான் தமிழ்நாடோட வழக்கம். இவங்க இருந்துட்டு இல்லன்ற மாரி ஏதோ சொன்னோனே, ஆளுநர் வந்து அவரோட ஸ்பீச்ச வந்து புறக்கணிக்கிறாரு. புறக்கணிச்சுட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. மாண்புமிகு ஓகேங்களா? இதுதான் நடந்த பிரச்சனை. பேரவைத் நம்ம வந்து தலைவர் இத அவர்களே, பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனநாயகம் இந்த எனும் கன்வென்ஷன் எல்லா தற்போதைய இடத்துலயும் ஆண்டிற்கான ஃபாலோ பண்ண எல்லாரும் இந்த கன்வென்ஷன ஃபாலோ பண்றாங்களான்னு நம்ம பார்க்கலாம். நாகாலாந்துல அதாவது பல வருஷத்துக்கு வந்து நேஷனல் ஆந்தமா அவங்க லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில பாடவே மாட்டாங்க. இது எப்ப பாடுனாங்கன்னா, நேஷனல் ஆந்தம் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் நாகாலாந்து லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஆன் ஃபெப் 2021. இதை யார் கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க இருக்க கவர்னர் அப்போ வந்து நாகாலாந்துல கவர்னரா இருந்தாரு. 2021ல நாகாலாந்துல கவர்னரா இருந்தாரு. அவர் தான் அங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வராரு. என்னன்னு, நாகாலாந்துல வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி கூடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நேஷனல் ஆந்தம் பாடணுன்றத அவர் அங்க கொண்டு வராரு. இப்போ அவர் தான் நமக்கு இங்க கவர்னரா இருக்காரு. இங்கேயும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆந்தம் பாடணும் அப்படின்றாரு. இன்னொன்னு என்னன்னா, 2018ல இருந்து தான் திரிபுரா அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல நேஷனல் ஆந்தமே லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிஸ்ல பாட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, இதுதான் நம்மளோட தமிழ்நாடோட கன்வென்ஷன். இந்த நேஷனல் ஆந்தம் மத்த ஸ்டேட்லலாம் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இன்னொன்னு நம்ம கேட்கலாம், இது கண்டிப்பா பாடணுமா? பாடியே ஆவணுமா? அப்படின்னீங்கன்னா, அங்க தான் இந்த கன்வென்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு 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 கன்வென்ஷன்ற வார்த்தை வந்து அங்க வந்து ஒரு 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 இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வார்த்தையா அங்க இருக்கு. அந்த 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 கன்வென்ஷன்னா என்னன்னு அவங்களுக்கு ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸோட எண்ட்ல நான் உங்களுக்கு அந்த கன்வென்ஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நமக்கு இது அடிப்படையா நம்ம கண்டிப்பா எல்லா சிட்டிசன்ஸும் பாடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் ஆந்தம்னு காமனா எடுத்துக்கிட்டீங்கனாலே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல செக்ஷன் 51A படி என்ன சொல்றாங்கன்னா, இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு அபைட் பை த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் த நேஷனல் ஃபிளாக் அண்ட் தி நேஷனல் ஆந்தம். ஓகேங்களா? இதை மதிக்க வேண்டியது நம்ம கடமை. ஓகேங்களா? இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி. இப்போ ஏதோ ஒரு கேஸ் சொல்றேன்னு சொன்னீங்க. என்ன அந்த கேஸ்னா, 2019ல இந்த கேஸ் நடக்குது. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி 29, 2019 எய்ம்ஸ் பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடுற ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்ப அங்க யார் யார் இருக்காங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, கவர்னர் இருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. இவங்க 3 பேர் இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல என்ன ஆகுதுன்னா, நேஷனல் ஆந்தமும் பாடல, ஸ்டேட் ஆந்தமும் பாடல.
ஓகேவா? நேஷனல் ஆந்தமும் பாடல, ஸ்டேட் ஆந்தமும் பாடல. இத பார்த்துட்டு ஒரு விமன் என்ன பண்றாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ட அணுகுறாங்க. என்னன்னு போய் அணுகுறாங்கன்னா, விமன் மூவ் டு மெட்ராஸ் ஹைகோர்ட் சீக்கிங் டைரக்ஷன் ஃபார் நாட் சிங்கிங் நேஷனல் ஆந்தம் அண்ட் ஸ்டேட் ஆந்தம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் போய் இவங்க என்ன அணுகி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நேஷனல் ஆந்தமும் பாடல, ஸ்டேட் ஆந்தமும் பாடல. நான் இதுக்கு வந்து நீங்க ஒரு டைரக்ஷன் கொடுங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இதுக்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க அப்படின்றாங்க. அதுக்கு இவங்க யார்கிட்ட கேட்கறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்க்கு இவங்க அனுப்புறாங்க. என்னன்னா, டு ஃப்ரேம் த ரூல்ஸ் ஃபார் இம்போசிங் பனிஷ்மெண்ட். இப்போ வந்து நேஷனல் ஆந்தம் பாடலனா அவங்களுக்கு தண்டனை நீங்க வந்து ஒரு புது பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரேம் பண்ணுங்கன்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அப்போது சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர் மேல ஆக்ஷன் எடுங்க, டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுங்கன்றாங்க. ஏன்னா ஒரு சீஃப் செக்ரட்டரி தான் சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி நேஷனல் ஆந்தம் பாடணும், ஸ்டேட் ஆந்தம் பண்ணணும், இவர் சொல்லாம இருக்காரு, அதனால அவங்க மேல ஆக்ஷன் எடுங்கன்றாங்க. இதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்றாங்க நம்ம பார்க்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, கன்வென்ஷன் வேற, கான்ஸ்டிடியூஷனல் லா வேற. வழக்கமா இப்படிதான் பண்றோன்றது வேற, சட்டப்படி இப்படிதான் பண்ணணும்ன்றது வேற. இது ரெண்டுத்துக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு. வழக்கமா நாங்க இப்படிதாங்க பண்ணுவோம் அப்படின்றதுக்கு வந்து லீகல் பேக்கிங் கிடையாது. சட்டப்பூர்வமா இது இப்படிதாங்க பண்ணுன்றதுக்கு லீகல் பேக்கிங் இருக்கு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அதனால மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் அ கஸ்டமரி பிராக்டிஸ் நாட் அ மேண்டேட் அப்படின்றாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, திஸ் இஸ் அ கஸ்டமரி பிராக்டிஸ். இது வந்து வழக்கமா பண்ற விஷயம். சட்டப்படி இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது. புரியுதுங்களா? வழக்கமா பண்ற விஷயத்துக்கும் சட்டப்படி இது இப்படிதான் பண்ணணுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அதனால மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்றாங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்மிஸ்ட் திஸ் பெட்டிஷன். இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியறதுக்கு நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீடு இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னு வைங்களேன். ஒரு 2 பேர் வராங்க. வந்து ஒரு மத்தியான டைம் வராங்க. மத்தியான டைம் வந்து அவங்க உட்கார்றாங்க. நம்ம வந்து சொல்றோம், எப்படி இருக்கீங்க? எல்லாம் பேசிட்டு சாப்பிடுறீங்களா? அப்படின்னு கேட்கிறோம். அவங்க இல்லைங்க, வேணாங்க, இல்ல பசிக்கல அப்படின்றாங்க. நம்ம வந்து அவங்க முன்னாடி நல்லா தட்டு நிறைய சாப்பாடு போட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிடுவோமா? மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வீட்ட விட்டு வெளிய போற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் இல்லீங்களா? இது நம்ம பண்றது வந்து கன்வென்ஷன். நம்ம வீட்டோட கன்வென்ஷன் இது. நம்ம வீட்ல இப்படிதான் ஒரு சில நெறிமுறைகள் இருக்கும். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு நம்ம ஃபாலோ பண்றது கன்வென்ஷன். சட்டப்பூர்வமா இப்படிதான் இருக்கணும்ன்றதுக்கு அவசியம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆந்தம் பாடுறது வந்து கன்வென்ஷன். நீ ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆந்தம் தான் பாடணும்னு சட்டம் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் நம்ம இந்த கான்ட்ரோவர்சில புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு நேஷனல் ஆந்தம் ஏன் பாடுறாங்க அப்படின்னீங்கன்னா, ஆக்சுவலா நேஷனல் ஆந்தம் எதுக்கு பாடுறாங்கன்னா, அது வந்து ஒரு 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 ஃபார்ம் ஆஃப் யூனிட்டி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய டிவிஷன்ஸ் இருக்கு. நெறைய டிஃபரெண்ட் லாங்குவேஜ் பேசுறாங்க. ஒரு ஸ்டேட்ல ஒரு லாங்குவேஜ், ஒரு அவங்களுக்கு தனி கல்ச்சர் அது இதுன்னு இருக்கு. ஒரு யூனிட்டிக்காக இந்த நேஷனல் ஆந்தமா பாடுறாங்க. ஆனா இந்த நேஷனல் ஆந்தமே இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம்ல எடுத்துட்டு வந்து விடுறாங்க. ஸோ இதுதான் இந்த கேஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.